செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். உயர்கல்வி நிறுவனங்களுக்கான அங்கீகார முறையில் மாற்றம். நாக் கமிட்டி இயக்குனர் தகவல். உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் முறையில் விரைவில் மாற்றம் வர உள்ளதாக தேசிய தர மதிப்பீட்டு நிர்ணயக்குழு இயக்குனர் ஜி. கண்ணபிரான் தெரிவித்துள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 40வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. துணைவேந்தர் பொறுப்புக்குழு கன்வீனரும் உயர்கல்வி ஆணையருமான சுந்தரவல்லி வரவேற்றனர். விழாவில் நாக் இயக்குனர் ஜி. கண்ணபிரான் கூறுகையில், தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் உயர்கல்வி அமைப்பில் அடிப்படை மாற்றத்தை உருவாக்கி உறுதியளித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் முறையில் நல்ல மாற்றம் வர உள்ளது என தெரிவித்துள்ளார். டெட் தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் 40% குறைப்பு. அரசாணை வெளியீடு. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் 5% குறைத்து அரசாணை வெளியாகி உள்ளன. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் டெட் தகுதி தேர்வில் மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு பொது பிரிவினர் 60% மதிப்பெண்ணும், பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 55% எடுத்தால் தேர்ச்சி பெறலாம். இந்நிலையில் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளபடி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், டிஎன்சி உள்ளிட்ட பிரிவினருக்கு 55% தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 45%லிருந்து 40% தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளன. மேல விவரங்களுக்கு www.trb.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். முழாண்டு தேர்வு வரை திறன் இயக்க பயிற்சி. பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. முழாண்டு தேர்வு வரை திறன் இயக்க பயிற்சிகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஆசிரியர்களின் தொடர் முயற்சியால் தேர்வில் 68% மாணவர்கள் அடிப்படை கற்றல் விளைவுகளை தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதன்படி அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் திறன் மாதாந்திர மதிப்பீட்டில் பங்கு பெற வேண்டும். திறன் பயிற்சி பெற்ற 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்பு நிலை பாடங்களுக்கு தயாராகும் வகையில் அடுத்த கல்வியாண்டின் முதல் மாதம் பிரிட்ஜ் கோர்ஸ் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் மாதிரி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு வழிகாட்டுதல்கள். அரசு மாதிரி பள்ளிகளில் வரும் கல்வியாண்டுக்கான 2026-27 மாணவர் சேர்க்கை பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டுதல்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. தமிழக பள்ளிகளில் ஜியோவின் புதிய AI கல்வி திட்டம் இலவச பயிற்சி. தமிழகத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஜியோ நிறுவனம் AI கிளாஸ் ரூம் என்ற 4 வார இலவச ஆன்லைன் சான்றிதழ் படிப்பிற்கான வகுப்புகளை நடத்த உள்ளது. ஜியோ AI கிளாஸ் ரூம் என்று 4 வார இலவச ஆன்லைன் சான்றிதழ் படிப்பு தமிழக பள்ளிக்கல்வித்துறை நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.